கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது, நம்மளுடைய 12 ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை 2024 புத்தாண்டானது 1/1/2024 இரவு 12 மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் 16ஆம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ஜகத்தை ஆளத்தான் போயிடுது. இந்த 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2019 2020ன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. 2023 அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம். இது 2023. இப்போ 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம். இந்த 2024 இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏன் அப்படி, எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி. அந்த மகர ராசியில் இது வரைக்கும் புளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. திருக்கணிதப்படி ஜனவரி 17ஆம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் 20ஆம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த புளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார். பொதுவாக சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் புளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும். அப்போது எப்போல்லாம் இந்த சனி புளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த 2 கிரகங்களோட சந்திப்பு. உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது. அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச போது தான் இது உண்டானது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவுக்குரிய ராசியில் புளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம். இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி. அந்த மகர ராசியில் சனியும் புளூட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும். அரசியலாகட்டும், வருமானமாகட்டும், இந்தியாவின் மதிப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும். குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடைய போகிறது.
இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த 2024 சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல், அது மாத்திரம் இல்லை, விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 2வது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அப்போது இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம். கண்ணில் எரிச்சல் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவராசிகளுக்கும், அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள், மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்போது 2024 பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது. உடனுக்குடன் நம்ம தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது. குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார். நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சுட்டாலும், ஜனவரி 2023க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போது இந்த சனி மற்றும் புளூட்டோ மகர ராசியிலேருந்து, இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும். பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க. இது உலக அளவில் கூட நடக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட. அப்போது இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம். பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். அந்த சனி புளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே. அப்போது இந்த 2024 அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள், நம்ம ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 அஜெண்டா மாற்றம், எல்லா விஷயங்களிலும் மாற்றம். இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும். 2023 ஓரளவுக்கு நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது. இப்போ 2024 அற்புதமான வருடமாக அமைய போகிறது. இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான். தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும். மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் 2024. ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும். அப்புறம் அந்த மழையை பொறுத்துன்னா அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும். மழை மாத்திரம் இல்லை, நம்முடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும். எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2024 இருக்கும். இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும். மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 2024 23 தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற வருடமாக இருக்கும். குறிப்பாக 2023 போல இல்லைன்னாலும் 2024 அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம். குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். எப்போவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த மழை பெய்யும். இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும். எல்லாரும் அந்த கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 12 ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகிறது, மீன ராசிக்கு அது எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறது, மீன ராசிக்கு நல்லா இருக்குமா இல்லை ஏதான பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய இருப்பிடங்களை வைத்து ஓரளவுக்கு வருட பலன்களை சொல்ல முயற்சி செய்வோம். மீன ராசிக்கு ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்தில் குரு பகவான் 4 மாதமும், அதுக்கப்புறம் 3வது இடத்துல ஒரு 8 மாதமும் சஞ்சாரம் செய்து பலனை தரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்திலும், சனி பகவான் 12வது இடத்திலும் சஞ்சாரம் செய்து பலன் தர இருக்கிறார்கள். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஜென்ம ராசியில் ராகு பகவான் நல்லா துணிச்சல்லாம் நிறைய இருக்கும். துணிச்சல் இருக்குன்னா இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி அசட்டு துணிச்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யோசிக்காமல் பல காரியங்களை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ராகுவை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக நம்ம செயல்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தமான விஷயங்கள் அடிக்கடி வரும். இன்னும் சொல்லப்போனால் ராகுவினால் ஏற்படுகின்ற விஷக்கடி அல்லது ஏதாவது கை காலில் அடிபட்டுக்கிறது, கல் தடுக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லது.
அதே மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான தீர்க்கமான அறிவு இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தரப்போகிறார். ரொம்ப புத்திசாலித்தனம் வெளிப்படும். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அற்புதமாக எளிமையாக தீர்வு தரப்போகிறீங்க. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்தது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுங்கிறது குருவுக்கு மிக அற்புதமான இடம். ஆனால் அங்கே 4 மாதம்தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் 3வது வீட்டுக்கு போக போகிறார். அந்த 4 மாதங்கள் அவங்க பண வரவு, முதல் 4 மாதம் மீனராசிக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு வந்துட்டே இருக்கும். சேமிக்க கூட முடியாது, செலவழிக்க கூட முடியாது. அப்படிங்கிற மாதிரி பண வரவு அள்ள வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா மீனராசிங்கிறது குருவோட வீடு. ராசி அதிபதி 2வது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான பலன். இந்த காலகட்டத்தில் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணமெல்லாம் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா போட்டு வைப்போமே அப்படின்னு போட்ட பணம் அதிகமான ரிட்டர்ன் தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லட்சாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே 4 மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திடீர்னு 3வது வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியாளர். 3வது வீட்டிலேருந்து குரு பகவான் சுமாரான பலன் தான் தருவார். நமக்கு அந்த 2வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது துணிச்சலாக எடுத்த பல முடிவுகளில் கொஞ்சம் ஒரு தயக்கம் வந்துடும். இது அப்படி தொடரலாமா, அதில் விட்டுறலாமா, இது நமக்கு கஷ்டமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பல முயற்சிகளை செய்யாமலே விட்டுரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த 3வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது திரைத்துறை அல்லது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவு இருக்கும். சில சமயங்களில் அந்த பண வரவானது வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சொல்கிறேன், வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு 2வது சம்பளம் மாதிரி வேறு ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வேறு வகையில் பணம் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம நிலத்திலேயோ வீட்டிலேயோ போட்ட பணம் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் லாபம் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது. யாராக இருந்தாலுமே தங்கக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கும்போது அதை அப்படியே இப்போ சேமிக்கிறத விட வீடு நிலத்தில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பல மடங்கு பெருகும்னாலும் இந்த காலகட்டம் அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடக்கும். உங்களுக்கு விலை குறைந்த நிலம் வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல லாபம், திருப்திகரமான பணம் திரும்பி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் அதே நேரத்தில் 2 மற்றும் 3வது இடத்துல பலனை தரான்னு சொன்னேன். 2வது வீட்டில் அதிகப்படியான பணத்தை தந்தாலும் 3வது வீட்டுக்கு வரும்போது அந்த பண வரவானது குறைஞ்சிரும். நம்ம எதிர்பாராத பண வரவுகள் 2வது வீட்டில் கொடுத்தாலும் 3வது வீட்டில் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது நம்மளே பல முயற்சிகளை தடுத்துரும், நம்மளே பல முயற்சிகளை செய்யாமல் விட்டுருவோம். இல்லை திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு நஷ்டம் வரும்போது டக்குன்னு எல்லா பணத்தையும் எடுத்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடும். நமக்கு இதுவரைக்கும் இருந்த துணிச்சல், தைரியம் எல்லாமே காணாமல் போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியாமல் பல முயற்சிகளை நம்ம பின்வாங்கிடும். அந்த பின்வாங்கிறதுனாலேயே நம்ம ஜெயிக்கிறது தடைப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். மீன ராசிக்கு கேது பகவான் களத்திரஸ்தானத்திலேருந்து கொஞ்சம் பாதகமான பலனை தரப்போகிறார். பொதுவாக ராகு லக்னத்திலேயோ ராசியிலையோ இருக்கும்போது 7வது வீட்டில் கேது இருக்கிறது சகஜம்தான். அந்த ராகு பாதகமான பலனை தரும்போது இந்த கேதுவும் கூட சேர்ந்து பாதகமாக பலன் தர்றது தான் ஒரு கஷ்டம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமே இருக்காது. தொட்டதுக்கெல்லாம் ஒரு சண்டை, எதை எடுத்தாலும் பிரச்சனையாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை.
நேற்று வரைக்கும் நல்லா இருந்தமே, திடீர்னு ஏன் இப்படி அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கிற மாதிரி பல விஷயங்களில் நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் பூதாகரமாக பேசப்படும். கணவன் ஒன்று சொன்னால் மனைவி வேறு ஒன்று சொல்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இது கண்டிப்பாக அந்த கேது களத்திரஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது, சமாளித்து தான் ஆகணும். அதோட வீரியத்தை குறைக்கணுன்னா யாராவது ஒருத்தர் பதில் பேசாமல் இருக்கணும். ஆகவே குடும்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். தொழில்னு எடுத்தோன்னா நம்ம கூட்டாளிகள் நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். போன மாதம் வேலை பார்த்த அதே மாதிரி தான் வேலை பார்ப்பான். ஆனால் அவன் மேலே ஒரு சந்தேகம் வருகின்ற சூழ்நிலை ஏற்படும். நம்ம யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்களே எதிரிகளாக மாறுறதான சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, நண்பர்கள் நமக்கு நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது புரியாமல் இருக்கும். ஏன்னா நண்பர்கள் நமக்கு சில சமயங்களில் தேவையில்லாமல் கேட்காமையே ஆலோசனைகளை கூறுவாங்க. நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்க. யார் தப்புன்னு சொன்னாலும் அவங்க நல்லவங்க இல்லைங்கிற எண்ணம் தானே எல்லாருக்குமே இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் கேது பகவான் 7வது வீட்டில் இருந்து மிகப்பெரிய அளவில் நன்மைகள்லாம் தரப்போகிறதில்ல. கொஞ்சம் பாடாப்படுத்த போகிறார், அவ்வளோதான். நமக்கு நண்பர்களே எதிரியாக்கிடுவார். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒத்துமை இருக்காது. தம்பதிகளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துலையும் நண்பர்கள் சரியாக இருக்காது. தொழிலில் கூட்டாளி மேலே ஒரு சந்தேகம். இப்படி எல்லாம் போன இடம் எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையை தருகின்ற இடமாக தான் இருக்கும். அந்த பிரச்சனையை தான் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே ராகு கேது ரெண்டுமே சுமாரான பலனை தான் தரப்போகிறார். குரு கூட பாதி 2வது வீட்டில் இருக்கும்போது நல்ல பலனை தந்தாலும் 3வது வீட்டில் கொஞ்சம் குறைவான பலனை தான் தருவார். கடைசியாக நம்ம இந்த சனி பகவானை பார்க்கலாம். 12வது வீட்டில் சனி, அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார். விரயத்தில் சனி இருக்கும்போது தேவையில்லாத விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆடம்பரமான செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த செலவை நம்ம பண்ணியிருக்கக்கூடாதோ, இதில் நம்ம இறங்கியிருக்கக்கூடாதோன்னு நினைக்கிற பல விஷயங்களை செஞ்சிடுவோம். அதாவது செலவு செய்கிறதுலே சுப செலவுகள், விரய செலவுன்னு இருக்குது. விரய செலவு செய்யும்போது அந்த செலவுக்கான எந்த பயனும் நமக்கு திரும்பி வராது. அந்த செலவு முழுவதுமாகவே விரயமாயிடும், நமக்கு பயன்படாமல் போயிடும். ஆகவே அந்த சனி பகவான் 12வது வீட்டில் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் இருந்தாலும் செலவுகளை பொறுத்தவரை தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்ய வச்சிருவார். கூடவே நம்ம எங்கேயாவது பண விஷயத்தில் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், அதோட வில்லங்கத்தை பார்க்காம வாங்குவோம். அதனால் பிரச்சனைகள் அதில் தேவையில்லாமல் சில லட்சங்களை இழப்போம். வீடும் வாங்கலை, ஆனால் 4 லட்சம் மாத்திரம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குறை தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது நம்ம சொத்து பத்தை அடமானம் வச்சு அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதோ நிச்சயமாக உங்களுக்கு எந்த வகையிலையும் நன்மையை தராது. அது பிரச்சனையே தான் அதிகரிக்க போகிறது. உங்களோட பத்திரம் மீட்ட முடியாத இடத்துக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு சில அவமானங்கள் தான் வரும். நீங்கள் யாருக்காக உதவி செய்தீங்களோ அவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டின்னு முழிக்க போகிறது நீங்கள் தான். இந்த 12ல் இருக்கிற சனி இது மாதிரியாக தான் வேலைகளை செய்வார். பெரிய நஷ்டம்தான், கஷ்டம்தான், மன கஷ்டம், பண நஷ்டம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் தான் 12வது இடத்துல விரய சனி. ஆகவே நம்ம முன்னெச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சொத்து பத்தெல்லாம் கடன் வாங்கி தரக்கூடாது. நம்முடைய சொத்தை அடமானம் வச்சு மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அவசியம் இல்லை. கையில் இருக்கிற பணத்தில் உதவினா போகிறோம். உறவினர்கள் நமக்கு எதிராக போயிடுவார், நண்பர்கள் நமக்கு எதிராக போயிடுவார். ஆகவே மீன ராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டானது
கிரகங்கள் எல்லாமே சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குரு பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் 4 மாதம் பணத்தை அள்ளி தந்தாலும் அதை சேமித்து வைக்கிற பக்குவம் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை சந்தோஷமாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், பணத்தை தண்ணீராக செலவிப்பாங்க. பணத்துக்கு பின்னாடி போகாதவங்க மீனராசிக்காரங்க போக மாட்டாங்கன்னா பணம் செலவு இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் மீனராசியோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். அது அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அப்படின்னாலும் அந்த செலவழித்த பணம் நம்மளோட பணமா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம தொழிலுக்காக வாங்கி கடன் வாங்கி அந்த பணத்தில் ஆடம்பரமாக செலவழித்து அப்புறம் அது எதுக்கும் பயன் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆகவே மீனராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக செலவுகளை குறைத்து தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.